வெல்கம் டு கேடி தமிழன். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்த வாரம் ஓடிடிலையும் தேட்டர்லேயும் ரிலீஸ் ஆக போகிற படங்களை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு தேட்டரில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்த்துடலாம். ஜெயம் ரவி, கீர்த்தி சுரேஷ், அனுபமா பரமேஸ்வரன் மற்றும் பலர் நடித்து ரிலீஸ் ஆக போகிற படம் தான் சைரன். நிறைய ஃபேமஸான தமிழ் மூவிக்கு ஸ்க்ரீன் பிளே ரைட் பண்ண ஆந்தனி பாகிராஜ் அப்படிங்கிறவர் தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிருக்காரு. பிப்ரவரி 16ஆம் தேதியான நாளைக்கு இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. மார்வல் ஸ்டுடியோலிருந்து அடுத்ததாக ரிலீஸ் ஆக போகிற ஒரு சூப்பர் ஹீரோ மூவி தான் மடமே வேப். இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, ஹிந்தி, இங்கிலீஷ்னு 4 லாங்குவேஜில் பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. கழுமரம் அப்படிங்கிற ஒரு தமிழ் படத்தையுமே பிப்ரவரி 16ஆம் தேதி அன்னைக்கு தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. அடுத்ததாக ஓடிடியில் என்னென்ன படம் ரிலீஸ் ஆகுது அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம். பக்கமாக தெலுங்குல ரிலீஸ் ஆன நாகார்ஜுன நடிப்பில் ரிலீஸ் ஆன படம் தான் நான் சாமி ரங்கா. சங்கராந்தி அப்போ இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணாங்க. இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸை ஹாட்ஸ்டார் தான் வாங்கியிருக்காங்க. பிப்ரவரி 17ஆம் தேதி அன்னைக்கு இந்த படத்தை ஹாட் ஸ்டார்ல தமிழ், தெலுங்கு, கன்னடம்னு 3 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்ண போறாங்க. தி கேரளா ஸ்டோரி, கேரளாவில் நடந்த ஒரு ஒரிஜினல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி எடுக்கப்பட்ட ஒரு படம். தமிழ்நாட்டில் இந்த படத்தை தியேட்டரில் ரிலீஸ் பண்ணக்கூடாதுன்னு ஒரு மிகப்பெரிய சர்ச்சையை ஏற்படுத்தின படம். ரொம்ப நாள் கழிச்சு இந்த படத்தை இப்போ ஓடிடியில் ஸ்ட்ரீம் பண்ண போறாங்க. ஜிபேயில் பிப்ரவரி 16ஆம் தேதியான நாளைக்கு தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தின்னு 4 லாங்குவேஜில் ப்ரீமியர் பண்றாங்க. நரேன், மீரா ஜாஸ்மின் நடிப்பில் பக்கமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன குயின் எலிசபெத், இந்த படத்தை மலையாளத்தில் மட்டும் தியேட்டரில் ரிலீஸ் பண்ணுறாங்க. இந்த படத்தை ஜி5 தமிழ், மலையாளம்னு 2 லாங்குவேஜில் ஸ்ட்ரீம் பண்ணி முடிச்சுட்டாங்க. இப்போ ஜி5ல அந்த படம் அவைலபிள் இருக்கு. ஜித்தன் ரமேஷ் நடிப்பில் பக்கமாக தியேட்டரில் ரிலீஸ் ஆன ரூட் நம்பர் 17, இந்த படத்தை பிரைம் வீடியோவில் பிப்ரவரி 16ஆம் தேதியான நாளைக்கு ஸ்ட்ரீம் பண்ண போகிறாங்க. ஆகா தமிழில் டெய்லி சீரீஸாக ரிலீஸ் ஆன வேற மாதிரி ஆஃபீஸ், அந்த சீரீஸை தொடர்ந்து அதிலிருந்து ஸ்பின் ஆஃபாக வரப்போகிற சீரீஸ் தான் வேற மாதிரி லவ் ஸ்டோரி. இந்த சீரீஸ்ல இருந்து ஃபர்ஸ்ட் 6 எபிசோட ஆகா தமிழில் இப்போ ப்ரீமியர் பண்ணி முடிச்சுட்டாங்க. அதுக்கப்புறமா வாரத்துக்கு 3 நாள் இந்த சீரீஸ்ல இருந்து ஒவ்வொரு எபிசோடா ரிலீஸ் ஆக போகுது. தி மேன் ஸ்டாண்டிங் நெக்ஸ்ட் 2020ல் ரிலீஸ் ஆன ஒரு கொரியன் மூவி, பொலிட்டிக்கல் த்ரில்லர் பேஸ்டு மூவி. இந்த படத்தை தமிழ், தெலுங்கு, மலையாளம், ஹிந்தி, கொரியன் இந்த 5 லாங்குவேஜ்லையுமே பிரைம் வீடியோவில் இப்போ ஸ்ட்ரீம் பண்ணியிருக்காங்க. மலையாள லாங்குவேஜில் ரிலீஸ் ஆன உல்ஃப் அப்படிங்கிற ஒரு படத்தை ஜி திரையில் இன்னைக்கு 6 மணிக்கு ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. அதாவது மலையாளத்திலிருந்து தமிழ்ல டப் பண்ணி ஜி திரையில இன்னைக்கு தமிழ்ல பிரீமியர் பண்ணிருக்காங்க. இதுவுமே சீக்கிரமா நம்ம எல்லாரும் பார்க்குற மாதிரி ரிலீஸ் ஆக போகுது. ஆகாவை தமிழ்ல லான்ச் பண்ண உடனே ரிலீஸ் பண்ண ஒரு படம் தான் பாமகலாபம். அதை தமிழ்ல டப் பண்ணி ஸ்ட்ரீம் பண்ணியிருந்தாங்க. அதுக்கப்புறமா இப்போ இந்த படத்தோட செகண்ட் பார்ட்டை ரிலீஸ் பண்ண போறாங்க. பிப்ரவரி 16ஆம் தேதியான நாளைக்கு இந்த படத்தை தெலுங்கு லாங்குவேஜில் மட்டும் ஆகால ப்ரீமியர் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா நமக்கு தமிழ் லாங்குவேஜ்லையுமே கூடிய சீக்கிரமாக இந்த படம் வரும். ஷாருக் கான் நடித்து ஹிந்தி லாங்குவேஜில் பக்கமாக ரிலீஸ் ஆன படம் தான் தும்கி. இந்த படத்தை நெட்ஃப்ளிக்ஸில் இப்போ ஹிந்தி லாங்குவேஜில் மட்டும் ஸ்ட்ரீம் பண்ணிருக்காங்க. இந்த வாரம் தியேட்டரில் ரிலீஸ் ஆக போகிற ரிலீஸ் ஆன படங்களில் எந்த படத்துக்காக நீங்கள் ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மேலும் போன்ற அப்டேட்டோட அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.